என்ன பண்றீங்க? மகா அங்க பாரு. யோ, என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களை எதுக்கு கூட்டு போறீங்க? சீதா பணம் கொடுத்தாளா? இன்ஸ்பெக்டர், தப்பு பண்றீங்க, பெரிய தப்பு பண்றீங்க. யோ, சூர்யா வீட்டுல ட்ரக்ஸ் வச்சது நீங்க தானே? எவ்வளவு நாள் இந்த பிசினஸ்? சத்தம் வந்துச்சு அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி இருக்கும். சத்தம் இல்லாம வரணும், சரியா? என்னது? அடிச்சு எடுத்துட்டு போவியா? எங்க? அடியா? வாயா? வாயா, அடிச்சு வாரியா? அடியா பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர், சூர்யா வீட்ல இவங்க தான் ட்ரக்ஸ் வச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல? என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? சொல்லுங்க, என்ன எவிடன்ஸ் இருக்கு? காத்துனா விட்டுட்டு போக முடியாது. எவிடன்ஸ் இல்லாமையா வருவாங்க? எல்லா எவிடன்ஸும் இருக்கு. காட்டுங்க, எவிடன்ஸ் காட்டுங்க முதல்ல. காட்டியா? எவிடன்ஸ் இருந்தா காட்டு. காட்டு பார்க்கலாம். சார், வேலை செய்ய விடாம இடைஞ்சல் செஞ்சா அதுக்கும் ஒரு கேஸ போட்டு மொத்த பேரையும் அள்ளிட்டு போயிருங்க. ஏய், பிரச்சனை பண்ணீங்க, இவங்க சொன்னதான் நடக்கும். இவங்க விட சொல்லு. யோ, விடியா? பேசிட்டு இருக்கல, விடு. எவிடன்ஸ் காட்டுங்க, காட்டிட்டு கூட்டிட்டு போங்க. சார், அதான் காட்டு காட்டுன்னு சொல்றாங்கல்ல, ஒரு 4 காட்டு காட்டுங்க சார். எதுக்கு இப்ப சவுண்ட் விடுதியா? மூச்சு இழுத்துக்க போகுது. பாத்து பாத்து. அப்ப சூர்யா வீட்டுல ட்ரக்ஸ் வச்சது சேதுவும் சுபாஷும் தானா? ஆமா, அதனால தானே அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க எப்படி வச்சிருப்பாங்க? இவங்க வைக்க சொல்லிருப்பாங்க, அதான் வச்சிருக்காங்க. கரெக்ட்டுக்கா. குத்தம் செஞ்சவங்களை விட குத்தம் செய்ய தூண்டினவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் இல்ல இன்ஸ்பெக்டர்? அப்போ இவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா பிடிப்பாங்க. யோ, கூட்டு வாயா. சார், சார் வாங்க சார். சார், அமைதியா வாங்க சார். மரியாதையா இவங்களை விட்டுட்டு போயிடுங்க, இல்லனா கமிஷனருக்கு கால் பண்ண வேண்டியதா இருக்கும். யோ, சொல்லியா? கமிஷனர் சொல்லிதான் இவங்களை அரெஸ்ட் பண்றோம். மரியாதையா இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போங்க, இல்ல மான நஷ்ட வழக்கு போடுவோம். தாராளமா போடுங்க. இனிமே எங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முக்கியமான ஆதாரங்கள்லாம் எங்க கிட்ட இருக்கு. ஆதாரம் இருக்கா? எங்க ஆதாரத்தை காட்டுங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க, அதெல்லாம் காட்டுறோம். யோ, வண்டியில இருக்கியா? என்ன 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 பாக்குற? நீங்க சொன்னதுக்கெல்லாம் எங்க அண்ணனுங்க தலையாட்டினாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஏய், அவங்களை எப்படி வெளியே எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு புத்தி சொல்லாத. மீராக்கா, அவங்களுக்கு நீங்க புத்தி சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் புத்தியே இல்லையே. அவங்க எங்க கேட்க போறாங்க? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதனால உங்க பாவம்லாம் இதோட முடியல மகாலட்சுமி. இது ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் நிறைய இருக்கு. ஒன்னொன்னா நடக்கும். நடத்துவேன், நடத்தி காட்டுவேன்.
என்னாச்சு? இன்னும் காணோம். ஆ இருங்க, வருவா. சீதாக்காக காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சீதாவை காணோம்மா. தம்பி, நீ தானே ராம்? ஆமா. நீங்க யாரு? என் பேரு செல்லம்மா, சீதாவோட ஃப்ரெண்டு. நீங்க குலசேகரப்பட்டினமா? இல்ல, நாங்க ஜெயில் ஃப்ரெண்டு. ஓ, ஜெயில ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாளா? அம்மா, நாங்க சீதாவை பார்க்க தான் வந்தோம். இது சீதாவோட அக்கா. மதுமிதாவா? பேர் கூட தெரியுமா? பேரு மட்டும் இல்லம்மா, உன்னோட எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியும். சீதா சொல்லும்போது கூட நான் நம்பல. ராம், நீ ரொம்ப அழகா இருக்கப்பா. சீதாவுக்கு ஏத்த வந்தா. தம்பி, சீதா விடுதலை ஆகி போயிட்டாப்பா. எப்போ? என்கிட்ட சொல்லவே இல்லை. சீதாவுக்கே திடீர்னு தான் தம்பி தெரியும். உண்மையா கடத்தினவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதான் சீதா குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. முத்தனமா? ஆமா, யார் அந்த அக்யூஸ்ட்? அது தெரியல தாயி, இனிமேதான் தெரியும். சீதா சொல்லும்போது நாங்க நம்பல. அந்த ரியல் அக்யூஸ்ட் யாருன்னு சீதாவுக்கு தெரியுமா? சீதாவுக்கு தெரிஞ்சவங்களா? சீதாவுக்கு மட்டும் இல்லம்மா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். அப்படியா? எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி யாரும் இல்லையே. இருப்பாங்க தம்பி. எப்பவுமே வெளித்தோற்றத்தை வச்சு முடிவு செய்ய முடியுமா? தெரிஞ்சவங்களா உறவுக்காரங்களான்னு விஷயம் தெரியும் போது தானே தெரியும். ராம், நம்ம வீட்டுக்கு போய் சீதாவை பார்க்கலாம். அம்மா, சரி, நாங்க வரோம். உன்னோட நடந்தா கல்லான காடு பூத்தாடும் பூவனமாகிடுமே. நீங்க எப்படி இந்த பாட்டு? சீதா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. எப்பவும் உன் ஞாபகம்தான். நைட்டெல்லாம் இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டே இருப்பா. தூங்கவே மாட்டாப்பா. தம்பி, சீதாவை கைவிட்டுறாதப்பா. சீதா என் உயிர். மனசால சீதா என் அம்மா. சரியா புரிஞ்சுக்காம நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன். சீதா பாவம். இது வரைக்கும் சீதா பாவந்தா. ஆனா இனிமே சீதா அப்படி இல்ல. சீதா வேற மாதிரி மாறிட்டா. என்ன கொடுக்கறோமோ அத பல மடங்கா திருப்பி கொடுப்பா. நீங்க போயிட்டு வாங்க. வரேம்மா, பத்திரமா பார்த்து இருங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க. சரி, நாங்க வரோம்மா. மேடம், மேடம், இன்ஸ்பெக்டர் இங்க நிக்கிறார் மேடம். என்னையா நடக்குதுங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அரெஸ்ட் பண்ண காரணத்தை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப வந்துட்டோம். சொல்லுங்க, சேதுவியும் சுபாஷையும் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? எனக்கு இப்ப அது தெரிஞ்சே ஆகணும். அதை விட முக்கியம், நீங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. சேது சுபாஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க இப்பவே அனுப்பணும். இல்லன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். அவங்க ரெண்டு பேரையும் என் சொந்த பொறுப்புல நான் ஜாமீன்ல எடுக்கிறேன். இப்பவே விட்டுட்டா நல்லது. இல்லனா உங்க மேல கேஸ் போட வேண்டியிருக்கும். Damn it. என்ன உங்களுக்கு தைரியம் இருந்தா சிட்டில முக்கியமான கார்ப்பரேட் கம்பெனியோட சேர்மனையும் அவர் தம்பியையும் நீங்க அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க. லாக்அப்ல வச்சதுக்கே உங்க மேல கேஸ் போடணும். உண்மை தெரியாம ரெண்டு பேரும் தையத்தக்கன்னு குதிக்குதுங்க. என்ன ஆக போதோ? இது பாருங்க, என்னால உங்க வேலைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சும்மா சட்டம் பேசாதீங்க. மகாலட்சுமி யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். இத பாருங்க, மகா கிட்ட நான் சொல்றேன், உங்களை ஒண்ணு பண்ண வேண்டாம்னு சொல்றேன். மகா சொல்றபடி செய்யுங்க. இல்ல நானே சொன்னாலும் மகா கேட்க மாட்டான். சிட்டில என்னோட பவர் உங்களுக்கு என்னன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். உங்க டிபார்ட்மெண்ட்லயும் பொலிட்டிக்கல்ஸ்லயும் எனக்கு என்ன பவர் இருக்குன்னு உங்களுக்கு காட்ட வேண்டியதா இருக்கும்.
அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சா உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்க. இல்ல வேலையில நான் தொடர்ந்து இருக்கணும்னு நினைச்சா சேது கிட்டயும் சுபாஷ் கிட்டயும் மரியாதையா மன்னிப்பு கேட்டு இப்பவே 2 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க. சொன்னதை செய்யறீங்களா இல்ல நான் யாருன்னு காட்டட்டுமா? மேடம், பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் இருங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அப்ப தெரியும். அந்த வீடியோவை பார்த்ததும் மகாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் கொலஸ்ட்ரால் சுண்டி சீக்கு வந்த கோழி மாதிரி ஆயிடுவாங்க. என்ன படம் காட்ட போறீங்களா? இந்த படத்தை நான் எடுக்கல, உங்களுக்கு வேண்டியவங்க யாரோ எடுத்த படம். ஆனா இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் நீங்க தான். முக்கியமா நீங்க தான் இதை முதல்ல பார்த்திருக்கணும், அதுதான் நியாயம். அப்படி என்ன படம்? சூர்யாவையும் மதுவையும் பிரிக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரக்ஸ்ல வச்சோம். கிட்ட வீடியோ காமிச்சா போதும், உடனடியா 2 பேருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிடும். இதுக்கு மேலையும் நீங்க யாருன்னு காட்ட நினைச்சா அது உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, கமிஷனர் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருந்தாரு, ஆனா இப்ப இல்லையே. என்ன பண்ணிருக்கீங்க? இப்படியே பேசுவீங்க? எல்லாத்தையும் தெளிவா பேசிருக்கீங்க. தப்பு பண்ணிட்டீங்களே, நீங்களே பேசி நல்ல வகையா சிக்கிக்கிட்டீங்க. உங்களை என்ன சொல்லி நான் வெளியே எடுக்கணும்னு எனக்கு புரியல. இத்தனை வயசுக்கு பிறகு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? மகா, நம்ம ஆபீஸ்ல நாங்க பேசுனத வீடியோ பண்ணது யாரு, அது முதல்ல தெரிஞ்சாகணும். மகா, வெளியில இருந்து வந்தவங்க இப்படி வீடியோ எடுக்க முடியாது. நமக்குள்ளதான் யாரோ இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஆமாங்க. அப்போ யாராவது மகா, போயிடு. இதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. அதுக்கு முன்னாடி யாரும் எங்களை பார்க்க வர வேண்டாம். போங்க. நீங்க போங்க, அங்க பார்த்து நீங்க போங்க. வா போலாம். அக்கா, சித்தி வராங்க. சித்தி, சித்தப்பாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா சித்தி? வக்கீல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறேன்னு சொன்னீங்க. கூட்டிட்டு போலையா? கமிஷனர் கிட்ட போன் பண்ணி பேசுறேன்னு சொன்னீங்களே சித்தி, பேசலையா சித்தி? சித்தி, அப்பாவும் பெரியப்பாவும் வரமாட்டாங்களா? அண்ணே, இங்க வா. சொல்லு மகா. இங்க வா.
என்ன தைரியம் இருந்தா வீடியோ எடுத்துட்டு போய் அதை போலீஸ் கிட்ட காட்டுவேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீதான். பாவி, தின்ன வீட்டுக்கே துரோகம் பண்றியே, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? சீ, நீ எப்படி எங்க கூட பிறந்த துரோகி? நான் தான் சொன்னல மகா, இவன் தப்பானவன்னு. நீ தான் கேட்கல. எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? உன்னை மன்னிக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாது உன்னை. மகா, நான் பண்ணது துரோகம் இல்ல, நீங்க பண்ணதுதான் துரோகம், பச்சை துரோகம். இந்த ஆளா அப்பாவையும் சித்தப்பாவையும் ஜெயிலுக்கு அனுப்புனாரு. சித்தி, நான் கன் எடுத்துட்டு வரேன், ஒரே போடா போட்டுருங்க. இவரெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட சாகடிக்கணும். கன் எடுத்துட்டு வரவா சித்தி? விடாதீங்க சித்தி, இந்த துரோகிய விடக்கூடாது. கொல்லுங்க சித்தி, அடிச்சு கொல்லுங்க. அடிச்சு கொல்ல லேட் ஆகும் சித்தி, ஷூட் பண்ணி இவரை கொல்லுங்க. அஞ்சலி, நீ போ, கன் எடுத்துட்டு வா. இவன் செத்தாதான் இந்த குடும்பத்துக்கே நிம்மதி. போய் எடுத்துட்டு வா. ஓகே சித்தி. மகா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்ன பேசுறது? உங்க கதையை முடிச்சு இல்ல. ஏய், உங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் ஜெயில போட்டது பத்தாதா? அவங்களையும் அனுப்பணுமா? சீதா, வழிய விடு. இதுங்களை ஜெயில போட்டாதான் நாம நிம்மதியா இருக்கலாம். ஏய், இப்படி போட்டேன்னு வை. போடி. என்ன மறைக்கிற? போடி. சித்தி, என்ன அர்ச்சனா ஆண்டி, எதுக்கு சின்ன பிள்ளைகளை வன்முறையை தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க? துப்பாக்கி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு. ஏற்கனவே 2 பேரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க, அது போதாதா? அப்புறம் வீடியோலாம் பார்த்தாச்சா? சிறப்பு காட்சிகள் எப்படி இருந்துச்சு? வெளிச்சம் தான் கொஞ்சம் பத்தலல்ல. வலைய விரிச்சது என்னமோ உங்க 2 பேருக்கும் தான். ஆனா பாவம் மாம்சுதே மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு தான் துரை அங்கிள் சொன்னாங்க. நான் தான் போனா போகுதுன்னு விட்டேன். நீங்க வெளியே இருந்தா தானே விளையாட்டு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே பாவப்பட்டு விட்டுட்டேன். என்ன சொன்னீங்க? அவர் பண்ணது துரோகமா? அப்போ நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன? புதுசா ஏதாவது பேர் வைக்கலாம் இல்ல மகா? இனி இதுக்கு பேர் வச்சிடலாம். இதுக்கு பேரு தெனாவட்டு. ஏய், எதுக்கு கத்துதிய? கேளுங்க. ராம்பாஸ் வந்ததும் மாம்ஸ் எங்கன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சித்தியோட கேரக்டர் சூப்பர், இன்னையோட ஓவர். மகாவோட ஒரிஜினல் முகம் தெரிய போகுது. எல்லாமே நான் தான் பெருமைப்படுவீங்கல்ல. இத கூட நான் தான் பண்ணனு போய் சொல்லுங்க. ட்ரக்ஸ் வைக்க ஏற்பாடு பண்ணதே நீங்க தானு பெருமையா சொல்லுங்க. ராம் ரொம்ப சந்தோஷப்படுவான். மரியாதையா பேசுங்க. ஏய் அக்கா, நீங்க இருங்கக்கா, நான் பேசிக்கிட்டேன். ஏய் சில்லுவண்டுகளா,
ட்ரக்ஸ பார்சல் பண்ணி கொடுத்தது நீங்க தானாமே? யாரு? இன்னொரு தகவலும் கேள்விப்பட்டேன். காலேஜ்ல நீங்க ட்ரக்ஸ் விக்கிறீங்களாமே, உண்மையா? ஏய், எதுக்கு இப்படி போய் சொல்ற? ஓ, நான் பேசினா போய், நீங்க பேசினா உண்மை. இத உங்க காலேஜ்ல சும்மா காத்து வாக்குல சொல்லி விட்டா போதும், தீயா பரவிரும். உங்க அப்பாங்க வேற உள்ள இருக்காங்கல்ல, கனெக்ட் பண்ணிப்பாங்க. என்ன பண்ணிரட்டுமா? இப்படிதான், இப்படி அமைதியா நிக்கணும், சாந்தமா நிக்கணும். நோ சவுண்ட், ஒன்லி மியூசிக். ஏய், என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி நினைக்காத. நான் ஒரு கிரிமினல். உன்னை சிக்க வைக்க என்னாலயே முடியும். சூப்பர். இன்னைக்குதான் நீங்க உண்மையா பேசிருக்கீங்க. டவுட்டே இல்ல, நீங்க கிரிமினல் தான். ஏய், நீ என்னடி சாதிச்சிட்ட? மகா நினைச்சிருந்தா எப்போ உன்னை ராம் கிட்ட இருந்து பிரிச்சிருப்பா. போனா போகுதுன்னு விட்டா நீ எங்களுக்கே கிளுகிளுப்பு காட்டுறியா? ஹலோ, என்ன நினைச்சிருந்தா? நினைச்சுதான் பாருங்களேன். ஏய், ஏய் தையல், சீதா. ஏய் தையல், நல்லா கேட்டுக்கோ. நான் நினைச்சா சீதான்னு சொன்னேன். என் பேரு சீதா. ஏய், உன் பேரை நான் சொல்லி கூப்பிட மாட்டேன். ஏ வாயால உன் பேரை சொல்லி நான் கூப்பிட மாட்டேன். ரொம்ப நல்லது. அந்த ஃப்ராட் வாயால என் பேரு சொல்ல வேணாம். சரி, அதெல்லாம் விடுங்க. ராம் பாஸுக்கு என்ன சொல்ல போறிய? என்ன சொல்ல போறாங்க? திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி திரு திருன்னு முழிக்க போறாங்க. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு உங்க வாயால நீங்களே சொல்லணும். இல்ல நான் சொல்லுவேன்.